சிவகுமார் அவர்கள். அவர் தான் வந்து 2021 ஜெயிச்சிருக்காரு, 2016 ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி அதிமுக வென்று இருக்கிறாங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அதற்கு முன்னாடி திரு தினேஷ் அவர்கள் வந்து சில விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த தாவேகால இருந்து ஆதவ் அர்ஜுன் தாவேகா கட்சி சார்பாக தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் வந்து தமிழக அரசியல்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா திரு விசிக தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பா ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாரு. அவரு எப்பவுமே வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை தான் முன்மொழிகிறாரு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியில் பங்கு கேட்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதற்கு திமுக தலைமை பார்த்தீங்கன்னா தெளிவாக அதற்கான பதிலும் கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சியில் தான் பங்கு இருக்குது, ஆட்சியில் வந்து யாருக்கும் பங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேடையிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எல்லாரும் தாவேகாவுக்கு வந்துடுவாங்க. காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்துடும். அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. ஆனால் கல ஆய்வில் நான் சொல்றேன்,